காலையில் எந்திரிச்சு நீங்கள் ரெடி ஆகும்போது ஸ்கின் ரொம்பவே நார்மலாக இருந்திருக்குங்க. ஆனால் மதியானம் ஆக ஆக ஸ்கின்ல அங்கங்கே கொசு கடிச்ச மாதிரி ஏதோ தடிப்பு ஏற்படும். பயங்கரமாக ஒரு அரிப்பு கொடுக்கும். நீங்களே ஏதோ இன்செக்ட் கடிச்சிருக்குன்னு நினச்சி விட்டுருவீங்க. ஆனால் மறுபடியும் நெக்ஸ்ட் டேவும் அதே டைமில் அதே போல் அலர்ஜி ஏற்படும். இது என்னன்னு பார்த்தா இதுதாங்க ஆர்டிகேரியா. இதனால் பல பேர் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இது எதனால் வருது, இது என்ன பண்ணால் சரியாகும், மீண்டும் மீண்டும் ஏன் வருது, நம்ம எங்கே தப்பு பண்ணுறன்றதை தெளிவாக அந்த வீடியோவில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எதுவும் பிளட் டெஸ்ட் இருக்கா, அந்த பிளட் டெஸ்ட் பார்த்தா அந்த லெவலை வச்சு நம்ம மெடிசன் சாப்பிடும் போது கண்டிப்பாக அது குறையுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அது குறையும். வாங்க அது எப்படின்றது பார்க்கலாம். நோயற்ற வாழ்வுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள். வணக்கம், நான் சித்த மருத்துவர் டாக்டர் கௌஷிக் மோகன். பொதுவாக நம்ம ஸ்கின்ல 3 லேயர் இருக்குங்க. எபிடெர்மிஸ், டெர்மிஸ், ஹைப்போடெர்மிஸ் சொல்லக்கூடியது. இந்த அட்டிகேரியா தொந்தரவோட கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த டெர்மிஸ் லேயர் தான் எப்பயுமே ஒரு வீக்கம் ஏற்படுது. அதனால் அங்கே இருக்க நர்வ்ஸாக ரொம்ப டேமேஜ் ஆகிறதால அந்த இச்சிங் ப்ராப்ளம் அதிகமாகவே இருக்குது. ஆனால் இதுவே கொஞ்சம் எமர்ஜென்சி கண்டிஷன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கண்ணை சுற்றி, உதடு, தொண்டை, மூச்சுக்குழாய் கூட வீக்கம் ஏற்படும். இவங்களுக்கு அந்த ஹைப்போடெர்மிஸ் சொல்லக்கூடிய மசிலும் கொழுப்பு அட்டாச்சாக இருக்க ஒரு லேயரில் இன்ஃப்ளமேஷன் ஏற்படுறதுனால ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக நம்ம அதை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நோயை பற்றி கொஞ்சம் டீப்பராக அனலைஸ் பண்ணோம்னா நம்ம உடம்புல ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குது. எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இம்யூன் சிஸ்டம். அந்த இம்யூனிட்டியில் தப்பாக வேலையால் செஞ்சாங்கன்னா, அந்த படை வீரர்கள்லாம் தப்பான ஆளை அட்டாக் பண்ணாங்கன்னா இந்த நோய் கண்டிப்பாக வருங்க. நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு அலர்ஜிக்கு, ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டருக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கீங்கன்னா இந்த அர்டிகேரியா கண்டிப்பாக வருதுங்க. சரியாக மாட்டேங்குது. நம்ம எல்லாமே மருந்து சாப்பிட்றது, ஸ்டீராய்ட், கெமிக்கல் மாத்திரை எல்லாமே அந்த அலர்ஜியை குறைக்கிறது இல்லை, அந்த அலர்ஜியை ஸ்டிமேட் பண்ணக்கூடிய ஹிஸ்டமின்னு சொல்லக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் தான் குறைக்குது. ஸோ இப்போ அந்த அலர்ஜி அப்படியே இருக்கிறதுனால மீண்டும் மீண்டும் நமக்கு சிரமம் ஏற்பட்டே இருக்குது. இந்த அர்டிகேரியா எதனாலாம் ஏற்படலாம்னா, சில பேருக்கு அவங்க உணவில் ஏற்படக்கூடிய அலர்ஜினால, உதாரணமாக சீ ஃபுட்ஸு, பீனட்ஸு, இல்லை வேறு ஏதோ நான் வெஜிடேரியன். சில பேருக்கு பால் சாப்பிட்டா கூட சேரதில்லை, இதுமாதிரி உடம்பு தடிச்சிக்குதுங்க. அவங்களுக்கு அந்த வயிறில் இருக்கக்கூடிய கழிவு டீடாக்சிஃபிகேஷன் பண்ணாலே அது சரியாயிடும். இன்னும் சில பேருக்கு ஏதாவது ஒரு அலர்ஜியை ஸ்மெல் பண்ணுறாங்க, அலர்ஜென்ஸை ஸ்மெல் பண்ணுறாங்க அப்படின்னா, உதாரணமாக ஒரு பாலன் கிரெயின்ஸ் இருக்கலாம், ஒரு டஸ்ட் இருக்கலாம். ரொம்ப நாளாக டஸ்ட் அலர்ஜி இருக்குன்னா நாளடைவில் இந்த அர்டிகேரியான்னு சொல்லக்கூடிய ஹைவ்ஸாக, காணாக்கடியாக கூட மாறுது. அப்போது அவங்களுக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்டக்கூடிய அதில் இருக்க கழிவுகளை வெளியே நீக்கக்கூடிய மருந்துகள்லாம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக சரியாயிடும். இன்னும் சில பேருக்கு ரொம்ப லிமிட்டடான பீப்புள்ஸ்க்கு மைண்டில் ஸ்ட்ரெஸ் இருந்தால் இது ஏற்படுது. என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் டாக்டர் அப்படின்னா, நான் 2 உதாரணத்தோடு சொல்கிறேங்க. முதல் விஷயம், எனக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவர் நியர்லி ஒரு 45 to 50 ஏஜ் இருக்கும். அவருக்கு ஈவினிங் ஆனால் மட்டும் ரெகுலராக இந்த ஹைவ்ஸ், காணாக்கடின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை ஏற்பட்டது. முகம் மட்டும் தடிச்சிட்டே வருது. இது எதனால் இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது அவர் என்னென்னமோ டாக்டரை பார்த்துட்டார், எல்லா மெடிசன் சாப்பிட்டார். ஆனால் மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்கு. ஒரே ஒரு விஷயம், அவர் ரெகுலராக மீட்டிங் முடிச்சுட்டு வந்தோடனே அந்த டென்ஷன்லேயே மறுபடியும் அடுத்த வேலை பார்க்கறதுனால அவருக்கு இந்த காணாக்கடின்ற பிரச்சனை ஏற்படுது. அப்போ அந்த மீட்டிங் நடக்கிற டென்ஷன், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபைல்ஸு, அந்த டைம் முடிய போது இன்னையோட டார்கெட் ரீச் பண்ணணுன்றக்கூடிய எல்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவர் மைண்டில் ப்ரெஷர் ஏறுறதுனால இந்த அர்டிகேரியா வருது. ஸோ நம்ம அதை குறைக்க சொல்லும் போது கண்டிப்பாக அவருக்கு சரியாயிடுச்சிங்க. அடுத்த ஒரு ஃபீமேல் பேஷண்ட்டு, அவங்களுக்கு நியர்லி ஒரு 40 ஏஜ் இருக்கும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களுக்கு இதே மாதிரி மைண்ட் ரிலேட்டட் தான். பகலில் ஃபேமிலி இஷ்யூ இருக்குது, கூட கடையும் அவங்க பார்த்துக்கிறாங்க. நாள் ஃபுல்லாக கடையை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தால் ஃபேமிலி ஏதாவது ஒரு பிரச்சனை, வீட்டில் இருக்க எல்லா வேலையும் அவங்களாம் ஒரே ஆளாக செய்கிறாங்க. இதெல்லாம் நாளாக அவங்க மைண்டில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஒரு காயமாகவும் ஏற்பட்டதுனால அதை திங்க் பண்ணாலே உடம்பு தடிச்சிக்குது. அப்போது அதுவுமே அவங்களுக்கு மைண்டில் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலுமே இது மாதிரி ஏற்படுங்க. ஸோ இது மாதிரி மைண்ட்லேயே டிப்ரெஷன் இருக்குது, வேறு ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஏதோ நினச்சி யோசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த அர்டிகேரியாவை சரி பண்ணவே முடியாது. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மருந்துகள்லாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக அது சரியாயிடும். இன்னும் ரொம்ப காமனாக இந்த அர்டிகேரியா எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, சில பேர் ரொம்ப சூடான தண்ணியில் குளிக்கிறாங்க. குளிர்காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, எப்பயுமே சுடு தண்ணி குளிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த அர்டிகேரியா குளித்த உடனே ஏற்படுது. அதே நேரம் அந்த குளிச்சிட்ட பிறகு டவலை வச்சு ரொம்ப அழுத்தி தொடச்சாலும் இந்த அர்டிகேரியா ஏற்படுது. ஸோ இதுதான் சொல்லுவோம், ரொம்ப டைட்டான ட்ரெஸ் போடாதீங்க, டைட்டாக வைப் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். ஸோ இது போல் நிறைய ரீசன்ஸ்னால அந்த அர்டிகேரியா ஏற்படுதுங்க. உங்களுக்கு எதனால் ஏற்படுது அப்படின்றத செல்ஃபாக நம்ம அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஆனால் அந்த அர்டிகேரியா வருதுன்னா நீங்கள் அதுலேருந்து ஒரு 1/2 hourலேருந்து 2 hours நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதுதான் ரீசனாக இருக்கும். உதாரணமாக சொல்லணும்னா, மைண்டில் திங்கிங் ரொம்ப நேரம் இந்த யோசிச்சிட்டே இருந்தேன், இல்லை இதை சாப்பிட்டேன், இந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணேன், ஏன் ஒரு பர்ஃப்யூமோட ஸ்மெல் அலர்ஜியாக இருந்தாலும் இது ஏற்படும். இந்த அர்டிகேரியான்னு சொல்லக்கூடிய காணாக்கடியை கண்டிப்பாக சரி பண்ண முடியுங்க. அதுக்கு
இதை சரி பண்ணணும்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக அந்த அட்டிக்கரியா வந்தால் தான் அப்படின்றதுக்கூடிய ஸ்டீராய்டு மாத்திரையோ கெமிக்கல் மாத்திரை சாப்பிடாம ஒரு சின்ன பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். அந்த பிளட் டெஸ்ட்டில் என்னென்ன பார்க்கணும்னா, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் சொல்லக்கூடிய சிபிசி டெஸ்ட் பார்க்கணும். அந்த சிபிசி டெஸ்ட்லேயே வந்து அப்சல்யூட் ஈஸ்னோஃபிலிக் கவுண்ட்னு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க சில லேப்ஸில் பார்க்கறதில்ல. ஸோ அந்த டெஸ்ட் பார்க்கும்போது எந்த அளவுக்கு பிளட்ல இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் ஐஜிஇன்னு சொல்லக்கூடிய அலர்ஜி டெஸ்ட் பார்க்குறோம். இது ரெண்டுமே காமனாக பிளட்டில் பார்க்கணும். ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்கணும்னா அலர்ஜி மார்க்கர்ஸ் இருக்கும். நம்ம அதை ஸ்கின்ல ப்ரிக் பண்ணுறது மூலயமா என்ன காம்பவுண்டுக்கு நீங்கள் அலர்ஜி ஆகிறீங்கன்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுங்க. ஸோ இது மாதிரி டெஸ்ட்லாம் வச்சு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை சரி பண்ண முடியும். சித்தா ட்ரீட்மெண்ட் எதுவும் இருக்குங்களா, இந்த அட்டிக்கரியா சரி பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக சரி பண்ண முடியும். சித்தால எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த பிளட் டெஸ்ட்டும் கூடவே உங்கள் மைண்டில் பிரச்சனை இருக்குங்க அப்படின்னா நம்ம ஏதாவது யோசிச்சு நரம்பு ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்றத ட்ரீட் பண்ணலாம். அப்படி இல்லை லங்ஸ் தான் உங்களுக்கு தொந்தரவு அப்படிங்கும்போது லங்ஸ் சப்போர்ட்டிவாக மெடிசன் கொடுக்கும்போது சரியாகும். இல்லை எனக்கு வயிறில் ஏதாவது சாப்பிட்டா மட்டும்தான் இந்த மாதிரி அலர்ஜி ஏற்படுது அப்படின்னா இந்த வயிறுக்கு தகுந்த மாதிரி வயிறில் இருக்கிற கழிவுகளை வெளியே நீக்கிறது மாதிரி மருந்துகள் கொடுத்தா இது கண்டிப்பாக சரியாகும். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அட்டிக்கரியா பிரச்சனை இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது, லாங் டர்மாக மெடிசன் சாப்பிட்றேன், என்ன ரீசனே தெரியல அப்படின்னு பயந்துட்டு இருந்தால் கவலையே விடுங்க, கண்டிப்பாக அதை சரி பண்ண முடியுங்க. அட்டிக்கரியா இருக்கவங்களுக்கு 1 by 1 கவுன்சிலிங் கொடுத்து கரெக்டாக என்ன காரணம் கண்டுபிடிச்சி அந்த ட்ரிகரிங் ஃபேக்டரை அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு கூடவே நம்ம சித்த மருந்துகள் எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக அந்த அட்டிக்கரியாவை சரி பண்ண முடியுங்க. திரும்பியும் வரதில்லை, வருஷக்கணக்கில் மாத்திரை சாப்பிடணுன்றத கட்டாயமும் ஏற்படலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.